இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. குரு பயிற்சி ஆரம்பமாகுது. மே 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குரு பயிற்சி ஆரம்பமாகுது. குரு பயிற்சி ஆரம்பமானோடனே இந்த முக்கியமான ராசியெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஜோசியர்கள். இந்த கன்னி, மகரம், கடகம், விருச்சகம் இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காலச்சக்கரத்தில் 2வது இடத்துல குரு போய் நிற்கிறார். அவர் பார்வை எங்கெங்கே படுதோ அவங்களுக்கெல்லாம் பூரா சிறப்பாக அள்ளி கொட்ட போகிறாருன்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஜோசியர்கள். ஐயா, அள்ளி கொட்ட போகிறது ரைட்டு. அந்த பார்வை பார்க்கும்போது அந்த ராசிக்காரங்க நல்லவங்களாக இருக்கணுமா இல்லையா, நல்லபடியாக வாழ்ந்துருக்கணுமா இல்லையா? ஐயா, என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் உண்மையோடு வாழ்ந்தவங்களுக்கு தானே குரு அள்ளி கொடுப்பாரு. அயோக்கிய பையனுக்கெல்லாம் அள்ளியாக கொடுப்பாரு, திருடனுக்கெல்லாம் அள்ளியாக கொடுப்பாரு. நல்லவங்களுக்கு தாங்க அள்ளி கொடுப்பாரு. ஹரிச்சந்திரன் உண்மையோடு வாழ்ந்தார். ஒரு பெரிய மன்னர். பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்காக அவர் எங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க? சுடுகாடு வரைக்கும். அப்போ கூட பொய் சொல்ல மாட்டேன், உண்மையத்தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டையே எதிர்வாக்கம் பண்ணவர். விஸ்வாமித்திரர் ஒரு முனிவர், அவர் பல வரங்களை பெற்றவர். அவர்கிட்டே எதிர்வாக்கம், பொய் சொல்ல மாட்டேனியா, உண்மை தான் சொல்லுவேன், நீ என்ன வேணாலும் கஷ்டத்தை கொடுத்துக்கு, உண்மையை தவிர பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டவர். அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 90% ஆச்சும் கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு குரு அள்ளி கொடுக்க போகிறாரு. ஆமாம், ஐயோ நான் இந்த மாதிரி கஷ்டம்லாம் பட தேவையில்லையா அப்படி இப்படின்னு குறுக்கு வழியில் போய் கொள்ளையடித்து பல பேர்த்து சொத்துக்களை அபகரித்து திருட முள்ள மாதிரி முடிச்சவிக்கி இவங்கெல்லாம் அந்தந்த ராசியில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் குரு என்ன பண்ண போகிறாரு தெரியுங்களா? நல்லா வச்சு செய்ய போகிறார். வச்சு நல்லா ஒரு ஆப்பு பின்னாடியே கொடுப்பாரு. ஒரு ஆப்பு கொடுத்து சீரழியை வச்சு ஒன்றுமெல்லாம் பண்ணி அட்ரஸே இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவார். இதுதான் ஜாதகத்தில் நடக்கிற விஷயம். ஆனால் இது யார் எந்த ஜோசியம் சொல்லலை. பார்த்தோன்னே சொல்லுவாங்க, கிரக சூழ்நிலை ஆகப்பட்டது, உங்களை கொண்டு போய் கெட்ட வழியில் கொண்டு போய் விட்டது, உங்களை திருடர்கள் ஆக்கி விட்டது, உங்களை அப்படி ஆக்கி விட்டது, இப்படி ஆக்கி விட்டது. ஏன் ஹரிச்சந்திரன் இருந்தார்? ஹரிச்சந்திரன் அவ்வளோ பரிசோதனை பண்ணாங்கல்ல. பொய் பேச ஏதாச்சும் சூழ்நிலையில் பொய் பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனையில் அவரை கொண்டு போய் சிக்க வச்சாங்கல்ல. அப்படி பல பிரச்சனைகளை கொண்டு போய் அப்படி போய் சிக்க வைக்கும்போது ஏன் ஹரிச்சந்திரன் கெட்டவன் மாறல? அவர் எதையும் திருடலை. அவர் எந்த யாருடைய சொத்துக்களையும் அபகரிக்கலை, எதுவுமே செய்யலை. அப்போ அவர் கஷ்டப்பட்டார். கஷ்டப்பட்டு ஏன் தனக்கு கிடைச்ச சாப்பாடை கூட ஒருத்தரை வேற விஸ்வாமித்திரர் அனுப்பிச்சி விட்டார். அவர் கூட அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகளுக்கு மனைவி கூட கொடுக்காம அவர் கொடுத்துருக்கார். மனைவி பிள்ளைகளெல்லாம் பட்டியாக போட்டிருக்காங்க. மனைவி பிள்ளைகளாம் விற்று எனக்கு காசை கொடுறா, நான் போகிறேன்டா அப்படின்னு கூட வந்தவன் சொல்லவும் அதையும் செஞ்சுருக்காரு. நீங்களாம் ஜெய்வீங்களாயா? அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்த மனிதர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு. அது கோடியில் ஒருத்தரை பார்க்கலாம், இல்லைன்னா பல கோடியில் ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருக்கலாம் உலகத்தில். அவங்களுக்கு தான் சூப்பராக ஆக போகிறாங்க, சூப்பர் ஸ்டாராகவே ஆக போகிறாங்க. பாக்கியெல்லாம் செஞ்ச அட்டுவலியத்துக்கு அனுபவிப்பீங்க. குரு வந்தவனையே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். குரு பார்வைப்படும்போது நிறைய விசேஷங்களை நல்லதாக நடக்கணும்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நீங்கள் செஞ்ச சேட்டைகளுக்கு இனிமேல் தான் அவர் தண்டனையும் கொடுக்க போகிறார். ஏற்கனவே நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போதே இப்போ நிறையா சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பீங்க. சேட்டையெல்லாம் பண்ணி அந்த கஷ்டத்தெல்லாம் சின்ன கஷ்டமாக்கி அப்படி சமாளிச்சிருப்பீங்க. ரொம்ப இருந்துருப்பீங்க. இனி வரும்போது நல்ல நேரங்கள் வருதுன்னு சொல்கிறீங்கள்ல, ஜோசியர்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் நீ எந்த அளவுக்கு நீங்கள்லாம் ஒரு மற்றவங்க சொத்துக்களை அபகரித்தோ, திருட்டு வேலை செஞ்சோ, ஏமாத்து வேலை செஞ்சோ, லஞ்சம் வாங்கியோ, இப்படி பல ஊழல்கள் பண்ணி வாழ்ந்தவங்களுக்கு இனி நல்லதெல்லாம் கிடைக்காது. சரியான ஆப்பு கிடைக்கும், அட்ரஸே இல்லாமல் போயிடும். இதுதான் ஜாதகத்தில் இருக்கிற ஒரு உண்மை. ஆமாம், நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹரிச்சந்திரன் அவரை பொய் சொல்ல வைக்கிறதுக்காக அவரை பரிசோதனை பண்ணும்போது கடவுள்களே பரிசோதனை பண்ணி ஒரு முனிவரை வச்சு பரிசோதனை பண்ணி அவர் எவ்வளோ தூரம் உண்மையாக கஷ்டப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் ஒரு திருட்டோ இல்லை மற்ற சொத்துக்களை அபகரிக்கிறதோ வேறு எதுவுமே அவர் பண்ண கிடையாது. வறுமையில் வாடி வதங்கி அவமானப்பட்டு கடவுள் கொடுத்த அத்தனையும் ஏற்றுக்கிட்டு அனுபவிச்சார். அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லது.
அவங்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. 3-4 பொறுங்க, உங்கள் கஷ்டம் எல்லாம் பனி போல் கரைஞ்சி போயிடும். இனி நீங்கள் தான் ராஜா. ஆமாம், ஊழல்வாதிக திருடனுங்களுக்கெல்லாம் இனி ஆப்பு. புரிஞ்சுக்குங்க. ஜாதகத்தில் இதுதான் நடக்கக்கூடிய விவரம். அதனால தான் உண்மையாகவும் நேர்மையாகவும் பொய் சொல்லாமல் மனசாட்சியோட அடுத்தவங்க சொத்துக்களை அபகரிக்காமல் லஞ்சம் வாங்கி திங்காமல் வாழுங்கன்னு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். பார்த்துக்குங்க. ஓகே, உண்மையாக வாழ்ந்தவங்களுக்கு என்றைக்கும் அழிவு கிடையாது, மோசம் இல்லை. அவங்க பேர் இறந்தாலும் பேர் சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி யாரோ ஒரு மனசில் பதிவாங்க. ஹரிச்சந்திரன் மன்னர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு மன்னர். இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஹரிச்சந்திரனா ரொம்ப பேர் மறந்துருப்பாங்க. பெரிய ஹரிச்சந்திரனா வாழ்ந்துருவியான்னு. ஹரிச்சந்திரனா வாழ்ந்ததில் இப்போ இருக்கிற 140 கோடி மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேராச்சும் இருப்பாங்க ஐயா. உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் தான் திருடன்னா மற்றவங்களையும் திருடனா சொல்லக்கூடாது. நீங்கள் தான் அயோக்கிய பையனா மற்றவங்களையும் அயோக்கிய பையன்னு சொல்லக்கூடாது. ஹரிச்சந்திரன் இருக்கிற நாடு இன்னும் இருக்குது. 140 கோடி மக்களில் ஒரு 10 பேர் இல்லாமல் போயிடுவாங்க. நான் சொன்னது கம்மி. 100 பேர் கூட இருக்கலாம், 1000 பேர் கூட இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக வரப்போகுது. நம்ம திருடன்னா எல்லாரும் ஊரே திருடன்னு நினச்சக்கூடாது. உலகமே திருடன்னு சொல்லிட்டு நம்மளும் சேர்ந்து திருடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நாம் நல்லவனாக இருந்து நம்ம ரோல் மாடலாக இருந்து நம்மளை பார்த்து மற்றவங்க மாறணும், திருந்தணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கணும். நீ திருடனா இருந்திருப்போ. நான் கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து நான் வாழக்கூடியவன். நான் நேர்மையாக தான் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ வருகிற மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியில் சூப்பர். பாக்கி எல்லாத்துக்கும் ஆப்போ. ஓகே, தமிழ் நாதன் மீடியாவின் நன்றி இழந்த வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த தலைமுறைகளுக்கு தகுந்த நான் சொல்கிறேன். அடுத்த தலைமுறைகளே, சகோதர சகோதரிகளே, வருங்கால சிங்கங்களே, நேர்மையோடு வாழுங்க. உங்களை கெடுக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே இறங்கணுன்னே சொன்ன மாதிரி பல திருட்டு கூட்டங்களில் பிறந்த ஒரு ஒன்றுக்குமே லாய்க்கில்லாத இந்த சமுதாயத்துக்கே லாய்க்கில்லாத வம்சங்கள்லாம் இருக்குது. ஒரு கிருமி நாசிகள் அவங்கெல்லாம் உங்களை கெட்ட வழியில் கொண்டு போகிறதுக்கு ஏதேதோ சொல்லுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு கெட்ட வழியில் சென்றாதீங்க. நேர்மையாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கெட்ட வழியில் போயிடாதீங்க. அந்த மாதிரி கெட்ட வழியில் உங்களை யாராச்சும் தூண்டுனாங்கன்னா அவங்க முகத்தில் கூட முழிக்காதீங்க. துஷ்டனை கண்டா 100 அடி தள்ளி நில்லுங்க. ஏமாற்று பேர் வழிகள் தான் நிறைய இருக்கிறாங்க. ஏமாற்றி அரசாங்க சொத்துக்களை ஏமாற்றி பிடுங்குற நபர்கள் நிறைய இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் அவங்களுடைய காலத்துக்கு வரும்போது உங்களுடைய ராசி காலச்சக்கரத்தில் உங்கள் ராசிகளை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால் இனி வருங்காலத்தில் சரி, இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது தப்பு தவறுகள் செய்திருந்தாலும் இந்த 3 நாளில் பரிகாரம் தேடிக்கிட்டிங்கன்னா மற்ற வர நாளுக்குள்ள உங்களுக்கு நல்ல நேரங்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அந்த நல்ல நேரங்களை ஸ்டார்ட் ஆகணும், நல்லது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிருந்த அட்டூழியங்களையெல்லாம் மாற்றி திருந்தி பரிகாரம் தேடி அபகரித்தவங்ககிட்டையெல்லாம் ஒப்படைச்சிட்டு நல்லதை எதிர்பாருங்க. நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா காலம் போகிறான் இப்போ உங்கள் வம்சமே தலைமுறையுமே இல்லாமல் போயிடும். நீங்கள் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஓகே, தமிழ் நாதன் மீடியாவின் நன்றி இழந்த வணக்கம்.